ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சோயா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிரேவி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த கிரேவி தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 2 சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கிங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 2 பீஸ் அளவுக்கு ரம்பை இலை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட இந்த ரம்பை இலை சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த சோயா கிரேவி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கிற மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்க்கும் போது நல்ல தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு ஆட் பண்ணணும். மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு நான் எதனால் சேர்த்துருக்கிறேன்னா, மீல் மேக்கர் கிரேவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டா மாதிரி போயிடும். இந்த மாதிரி கடலை மாவு சேர்க்கறதுனால கிரேவி நல்ல திக்னஸாகவே இருக்கும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.